இங்க இருக்கிற கயல், நீங்க தான் அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணீங்க. டைரக்டர், நீங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணீங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒத்துக்கிட்டேன். கயலை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. அவங்க நடிச்ச ஷார்ட் பிலிம் கூட நான் பார்த்ததில்ல. பட் அவங்க படத்துல நடிச்சதை பார்த்து நான் பிரமிச்சு போனேன். நம்ம படத்துல அசத்தி இருக்காங்க. இன்னைக்கு சமுதாயத்துக்கு தேவையான லைம்லைட் பிரச்சனையை சென்ட்ரல் பாயிண்டா வச்சு கமர்ஷியலா பட்ஜெட்ல படம் பண்ணியிருக்கோம். இது எப்படி பார்ட்னர் நல்லா இல்லைன்னு சொல்லுவீங்க? இந்த படம் மக்களுக்கு பிடிக்கும். அந்த நம்பிக்கை எனக்கும் என் யூனிட்டுக்கும் நிறையவே இருக்கு. படம் நிச்சயம் பெரிய லெவல்ல போகும் பார்ட்னர். சாரி பிருத்வி, எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை பிருத்வி. படம் முழுக்க ஒரே ட்ரையா இருக்கு. ஷார்ட் பை ஷார்ட், காடு காடு காடு, ஒரே இடத்துல சுத்தி சுத்தி எடுத்த மாதிரி இருக்கு. லொகேஷன்ஸ்ல எல்லாம் ஒரு வெரைட்டியே இல்ல. டைரக்டர் என்கிட்ட கதையை நரேட் பண்றப்ப அதுல அப்படி ஒரு ஃபீல் இருந்துச்சு. லவ் போர்ஷன்ஸ்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆனா இப்போ படம் பாக்குறப்ப எல்லாமே டோட்டலா மிஸ்ஸிங். எனக்கு ஒரு இன்வால்வ்மெண்டே வரல. பார்ட்னர், ஒரு படம்ங்கிறது இயக்குனரோட கற்பனை. அதுல அவருக்கு சுதந்திரம் வேணும். உங்களுக்கு பணம், அவருக்கு அது எதிர்காலம். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கதைய அதுக்கு தேவையான திரைக்கதையோட தினேஷ் அழகா ஹேண்டில் பண்ணிருக்காரு. எனக்கு அப்படி தோணல பிருத்வி. ஆடியன்ஸ்ல ஒருத்தனா தான் நானும் படம் பார்த்தேன். பட் ஐம் சாரி டு சே திஸ், படம் எந்த விதத்திலையும் என்ன திருப்திப்படுத்தல. அதுக்கு காரணம் இருக்கு பார்ட்னர். நீங்க பார்த்தது ரஃப் வெர்ஷன். டைரக்டர் அதுக்கு தான் என்கிட்ட இப்ப யார்கிட்டயும் படத்தை காட்டக்கூடாதுன்னு சொன்னார். தப்பு என் மேலதான். டப்பிங் முடிஞ்சு எஃபெக்ட்ஸ் RR இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் படத்தோட லெவலே வேற மாதிரி இருக்கும். போதும் பிருத்வி, இதுக்கு மேலே என்னால உங்ககிட்ட ஆர்கியூ பண்ண முடியாது. இது கோர்ட் ரூம்ல நான் உங்ககிட்ட வாதாடி ஜெயிக்க. புரியுதா பிருத்வி? பட் மக்கள் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க பார்ட்னர். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஓகே பிருத்வி, நாம ஒன்று பண்ணலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர், நாகலிங்கம், கிரிதரன், ராவ். நீங்களும் அவங்கள பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. படங்களெல்லாம் பார்த்துட்டு கரெக்டா ஜட்ஜ் பண்ணுவாங்க. இண்டஸ்ட்ரிக்கே அவங்கள பத்தி தெரியும். அவங்க 3 பேரும் படம் பார்க்கட்டும். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நாமளும் அப்படியே ஏத்துப்போம். அவங்க நல்லா இருக்குன்னு சொன்னா அப்படியே விட்டுடலாம். இல்ல ஏதாவது கரெக்ஷன் சொன்னா அதையும் நம்ம செய்யலாம். ஓகேவா பார்ட்னர்? படம் பண்ணலான்னு முடிவெடுத்தது நீங்களும் நானும். நீங்க பணத்தை போட்டீங்க, நான் என்னோட உழைப்பை போட்டிருக்கேன். இடையில அந்த 3 பேர் யாரு? படத்துல ரத்தமோ சதையுமா நாம தான் இன்வால்வ் ஆயிருக்கோம். இப்போ அவங்க டிசைட் பண்ணுவாங்கன்னா எனக்கு புரியல பார்ட்னர். பிருத்வி, எனக்கு இப்போ போட்ட முதல் கைக்கு வரணும். நாம சென்டிமெண்ட் பாக்குற நேரம் இல்ல. படம் நல்லா இருக்கணும். அதுதான் நம்ம எதிர்காலத்துக்கும் நல்லது. இது பிசினஸ், அது ஒர்க் அவுட் ஆகணும். அப்ப படம் ஓடாதுன்னே முடிவு பண்ணிட்டீங்களா? யாரோ 3 பேர் படம் பார்க்கறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. பிருத்வி, வாட்? ஒரு நிமிஷம் வாங்கல சார். 1 minute சார். என்ன கைல்? கோவப்படாதீங்க பிருத்வி. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இது கோவப்படுறதுக்கான நேரம் இல்ல. சார் சொன்ன மாதிரி அந்த 3 பேர் படம் பார்க்கறது நமக்கு நல்லதுதான். எப்படி? எதுக்கு நம்ம படத்தை எதுக்கு அவங்க பார்க்கணும்? பார்ட்னர் பார்க்கறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அவர் அதுல சம்மந்தப்பட்டிருக்காரு, பணம் போட்டிருக்காரு. படத்தோட தொடர்பே இல்லாத 3 பேர் எதுக்கு நம்ம படத்தை பார்க்கணும்? மெதுவா பேசுங்க. சுபாஷ் சாருக்கு சில விஷயங்கள் புரிப்படாம இருந்திருக்கலாம். அதனால அவருக்கு படம் பிடிக்காம போயிருக்கலாம். ஆனா அவரு சொன்ன அந்த 3 பேருக்கு நிச்சயமா அது புரியும் பிருத்வி. சுபாஷ் சார் சொல்றத வச்சு பார்க்கும்போது அந்த 3 பேருமே சினிமால ரொம்ப நாள் டிராவல் பண்ண மாதிரி தெரியுது. நம்ம படத்தோட அருமை நிச்சயமா அவங்களுக்கு தெரியும் பிருத்வி. அவங்களுக்கு ஷுவரா படம் பிடிக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு பிருத்வி. ப்ளீஸ் பிருத்வி, ப்ளீஸ். ஓகே, நீ சொன்னா ஓகே தான். அப்ப அந்த 3 பேர் படத்தை பார்க்கலாங்கிற? ப்ளீஸ். வா. பார்ட்னர், சொல்லு பிருத்வி.